ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். நான் ஏஞ்சலின் பேசுகிறேன். இன்றைக்கி காளான் அப்புறம் பொட்டேட்டோ இது ரெண்டையும் போட்டு ஒரு சிம்பிள் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வேக வச்சுட்டு, நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அப்படியே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். உங்கள் விருப்பம் மக்களே, நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பொட்டேட்டோ பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறமா கார்லிக் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதை பரட்டிட்டு எண்ணெயில் அது அப்படியே வெந்து வந்ததுக்கப்புறம் சீவி வச்ச பொட்டேட்டோவை நம்ம இதில் போட்டுற வேண்டிதான். போட்டு நல்லா கிண்டிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா கிண்டி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் காளான் நான் இது கூட போட்டிருக்கேன். காளான் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு உரப்பாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஒண்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உரப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சனால மஞ்சத்தூள் ஒண்டி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வசதியை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி செஞ்சது 5 பேருக்கு செஞ்சுருக்கேன். ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு டின்னு காளான், அந்த இங்கே மலேசியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த டின்னு காளான். ஸோ அந்த டின்னு காளானை எடுத்து சின்னதாக அந்த காளான் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்புறமா சிக்கு பிரசாவும் கொஞ்சம் போட்டேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் மக்களே. நான் செய்கிற ரெசிபி எல்லாமே ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அப்புறமா அந்த குட்டி குட்டியாக வெட்டி வச்ச காளானை போட்டு இதில் பரட்டிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ருசியான பொட்டேட்டோ காளான் மஷ்ரூம் வறுவல் இல்லை பிரட்டல் இஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் மேலும் போடுற வீடியோக்கு ஃபுட் ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு மலேசியன் ஸ்டைல் ரெசிபி ஏதாவது இந்தமாரி வேணும் சிஸ்டர் சமைச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்ல விரும்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக சமைச்சு தர ரெடியாக இருக்கேன். நாவின் சுவை அரும்புதல் மலரட்டும். நான் இன்றைக்கி ஃபிஷ் கறி தான் வச்சேன். அப்புறமா பொட்டேட்டோ ப்ரோக்கோலி பிரட்டியிருந்தேன். ஸோ எனக்கு நான் ப்ரோக்கோலி பண்ணிக்கிட்டேன். வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு நான் இந்த பொட்டேட்டோ பண்ணி கொடுத்தேன். ஏன் நான் இதை அவங்களுக்கு பண்ணேன் அப்படின்னா, அவங்க ரைஸ் நைட்டில் எடுக்கிறதில்ல. ஸோ இது சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த பொட்டேட்டோ காளான் அப்புறமா கொண்டக்கடலையும் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நான் அவருக்கு செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு ப்ரோக்கோலி நான் பண்ணிக்கிட்டேன். டயட்டில் இருக்கிறவங்க பொட்டேட்டோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. காளானோட நீங்கள் ப்ரோக்கோலி கூட செஞ்சு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நான் ஏன் ரெண்டுத்தையும் தனித்தனியாக செஞ்சேன்னா, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் பொட்டேட்டோ அதில் நான் போட்டேன். எனக்கு பொட்டேட்டோ வேண்டாம், ஏன்னா நான் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறனால பொட்டேட்டோ எனக்கு வேண்டானால நான் இன்றைக்கி ரெண்டையும் தனித்தனியாக செஞ்சுருக்கேன். அப்படி நீங்கள் இல்லை நான் நார்மலாக ஓகே அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஜாயின் பண்ணியே சமைச்சிக்கலாம். அப்படி மலேசியாவில் இருக்கிறவங்க இதில் சஸ்திராமூர்த்தி கூட செய்யலாம். அப்படி இந்தியாவில் இருக்கிறவங்க இது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் யூஸ் பண்ணி சமைச்சிங்கன்னா டேஸ்ட் உண்மையாக வேறு லெவலாக இருக்கும். அதையுமே ஒரு நாள் நான் கண்டிப்பாக சமைச்சு காட்டுறேன். எனக்கு நிறைய ரெசிபி இருக்குது. ஸோ டெய்லி ஒன்றா சமைச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் டே எப்படி போணுச்சு, நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்றத என் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுறதா தான் பண்ணலாம். அப்படி நீங்கள் வெளியே ஹோட்டலில் நான் இது தான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு பகிர்ந்து சந்தோஷமாக இருப்போம். யாராவது இன்றைக்கி கவலையாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏதாவது நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா வருத்தப்படாதீங்க.